வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேஷ் ஃப்ளோ வெர்சஸ் ஃபண்ட் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோனா என்ன, ஃபண்ட் ஃப்ளோனா என்ன, அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோனா என்ன? கேஷ் ஃப்ளோ ஷோ த மூமெண்ட் ஆஃப் கேஷ் அண்டு கேஷ் ஈக்குவலண்டால் டூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியடு. ஓகேங்களா? அதே ஃபண்ட் ஃப்ளோனா என்ன? Fund flow analysis the movement of funds between two balance sheet dates and explain chart with working capital. Working capital தான் fund flow னு சொல்லுவாங்க. Cash equivalent during the specific period தான் cash flow னு சொல்லுவாங்க. Cash flow statement included என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Operating activities, அதாவது cash generated from the core of business operations. ஓகேங்களா? கேஷ் வந்து எப்படி பிஸ்னஸில் அதோடைய ஃபண்டமெண்டல் இருக்கோ அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். கேஷ் யூஸ்டு ஃபார் இன்வெஸ்டிங் இன் அசட் ஆர் ரிசீவ்டு ஃப்ரம் தேர் சேல்ஸுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் என்னது? கேஷ் ஃப்ரம் ஓனர்ஸ், பாரோயிங்ஸ் ஆர் ரேபிட் டு லெண்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபோக்கஸ் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸு. ஓகேங்களா? வேர் ஃபண்ட்ஸ் கேம் ஃப்ரம், ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூ ஆஃப் ஷேர், லோன்ஸ் அண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு, வேர் ஃபண்ட்ஸ் வேர் யூஸ்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் அசட்ஸு, ரீபேமெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஃபண்ட் ஃப்ளோ. அடுத்து வந்து சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி. இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேஷ் ஓவர் த டைம் எக்ஸாம்பிள் என்னது? ஹவு மச் கேஷ் கேம் அண்ட் வெண்ட் அவுட். அது ஃபண்ட் என்னது? வேர் டிட் த ஃபண்ட்ஸ் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தேர் இஸ் யூட்டிலைஸ்டு. எந்த வழியில் பணம் வந்திருக்கு, அந்த பணத்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா அது ஃபண்ட் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோனா எந்தெந்த வழியில் நமக்கு பணம் வந்திருக்கு, வெளியில் போயிருக்கு, அதுக்குண்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பேசிக் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ்ஸு, கேஷ் ஃப்ளோடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குதுன்னா கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்டோடைய மெயின் இதாக ஃபோக்கஸாக இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ எதுக்கோசரம்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன? கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்ஜெக்டிவ் என்னது? லிக்விடிட்டி அனாலிசிஸ் தான் கேஷ் ஃப்ளோ. இது வந்து என்னது? ஃபண்ட் ஃப்ளோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் டைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறேங்க. மேண்டட்டரி அண்டர் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோ என்ன இருக்கும்? மேனேஜ்மெண்ட் டூல்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டைம் ஹாரிசான். ஹாரிசான் என்ன? ஷார்ட் டைமில் யூஸ் ஆகுறது எல்லாமே கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் ஃப்ளோ எது? லாங் டேர்ம். ஓகேங்களா? அடுத்து டெசிஷன் மேக்கிங்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்து கேஷ் ஃப்ளோவுடைய டெசிஷன் மேக்கிங். ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஃபண்ட் ஃப்ளோ. ஓகேங்களா? அடுத்து இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் ஷோ? நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுருக்கணும்? ஆக்சுவல் கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ தான் கேஷ் ஃப்ளோ. ஃபண்ட் ஃப்ளோனா என்னது? மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எ கம்பெனி பர்ச்சேஸ் மெஷினரி த்ரூ எ லாங் டேர்ம் பேங்க் லோன். ஓகேங்களா? ஃபண்ட் ஃப்ளோ இது என்ன ஆகுது? ஃபண்ட் ஜெனரேட்டட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆர் ரெக்கார்டடாக இருக்கும். Cash flow, in cash is received from a loan and paid for the machinery. Both cash inflow and outflow are the reflected. ஓகேங்களா? நம்ம லோன் போட்டு வாங்கியிருப்போம், அதே சமயம் அட்வான்ஸு நம்ம கொடுத்துருப்போம் அந்த மிஷினரிக்கு. இதில் வந்து கேஷ் ஃப்ளோவும் இருக்குது, ஃபண்ட் ஃப்ளோவும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கன்க்ளூஷன், முடிவாக நம்ம என்ன சொல்ல வரோம்? கேஷ் ஃப்ளோ டெல் யூ ஹவு மச் கேஷ் இஸ் அவைலபிள் டுடே. இப்போ நம்மளுடைய கேஷ் எவ்வளோ இருக்குது. While fund flow என்னது? Explain how the company's financial resources have moved over time. Both are essential tools for understanding a business financial health தான். ஓகேங்களா? அடுத்து பெட்டர் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் இதோடைய கன்க்ளூஷன். அடுத்து வந்து இம்ப்ரூவ்டு ஃபினான்ஷியல் பிளானிங். அடுத்து ஹெல்ப் இன் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து ஸ்ட்ராங்கர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபண்ட் ஃப்ளோனா என்ன, கேஷ் ஃப்ளோனா என்ன, இதை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ், லைக்ஸ் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்ஸ். தேங்க்யூ.